நாங்க தான் உங்க சீதா விவேக். ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஏன்னா இப்போ எல்லாருமே சேனல் வச்சிருக்காங்க. ஃபேஸ் எல்லாம் காட்டாம இந்த வாய்ஸ் ஓவர் மட்டும். ஏன்னா அப்பெல்லாம் போல்டா ஃபேஸ் காட்டுறதுக்கு அவ்வளோ தைரியம் இருக்காது. கப்பிள் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணோம் நாங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த மேரேஜ் சீசன் ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்களா, அப்ப இருந்து தான் எங்க சேனல் பிக்கப் ஆச்சு. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது சுத்தமா பிடிக்கல. அப்பா அம்மாக்கு இதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. வேண்டாம், நிறைய பேரோட கோல்டன் பட்டன் எல்லாம் பார்ப்போம். ஸோ அவங்களாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் 1 மில்லியன்ல எப்படி வருவோம்? ஏன்னா அது ரொம்ப தூரம் இருக்குல்ல. நம்ம இப்பதான் 1 லேக்கே ரீச் பண்ணிருக்கோம். எப்படி 1 மில்லியன் அவ்வளவு தூரம் எப்படி போறது? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. பேட் கமெண்ட்ஸ் பத்தி சொல்லணும்னா, எங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்தப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதையே நினைச்சிட்டு நம்ம அப்படியே இருக்க முடியாதுல்ல. அதனால அப்படியே மூவ் ஆன் பண்ணி அப்படியே வந்ததுதான். அவள் விகடன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நாங்க தான் உங்க சீதா விவேக். நிறைய பேருக்கு எங்களை தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ என் பேர் சீதா லட்சுமி. நான் எம்சிஏ படிச்சிருக்கேன். யூஜி இங்கதான் ஊர்ல படிச்சேன். அண்ட் பிஜி சென்னையில படிச்சேன். எம்சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் ஐடில ஏதாவது வேலைக்கு போலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு சின்ன வயசுல இருந்து மேக்கப் ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால நம்ம மேக்கப் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் கத்துட்டு இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன். கரண்டா லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். பட் கொஞ்ச நாள்ல எனக்கு சரி, நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஏன்னா இப்போ எல்லாருமே சேனல் வச்சிருக்காங்க, நம்மளும் ஒரு சேனல் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சேனல் நாங்க 2016ல ஒரு டான்ஸ் பண்ணி, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்ணி அதை அப்லோட் பண்ணிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேனல் வச்சிருந்தோம். பட் அது எங்களுக்கு அப்போ யூடியூப் பத்தி அவ்வளவு நாலேஜ் இல்லை. அந்த காப்பிரைட் அதெல்லாம் தெரியாததுனால அது அந்த சேனல் காப்பிரைட்னால க்ளோஸ் ஆயிடுச்சு. செகண்ட் சேனல் ஒரு மூவி ரிவ்யூ சேனல் வச்சிருந்தோம். ஸோ ஜஸ்ட் ஃபேஸ் எல்லாம் காட்டாம இந்த வாய்ஸ் ஓவர் மட்டும். ஏன்னா அப்பெல்லாம் போல்டா ஃபேஸ் காட்டுறதுக்கு அவ்வளோ தைரியம் இருக்காது. அதனால ஜஸ்ட் இந்த எந்த ஆக்டர் நடிச்சிருக்காங்களோ அவங்களோட இமேஜ் மட்டும் வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுத்து மூவி ரிவ்யூ சொல்ற மாதிரி ஒரு சேனல் வச்சிருந்தோம். ஸோ அதுவும் லைக் கண்டினியூவா எங்களால போட முடியல. அதனால அது ஃபிளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மூணாவதா சரி, நம்ம ஒரு சேனல் பியூட்டி சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீதா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது ரொம்ப நல்லா போச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. பட் அதை நான் கன்சிஸ்டண்டா நம்ம எடுத்துட்டு போலான்னு சொல்லி வீடியோ போட்டுட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சா. சரி, அதுக்கப்புறம் நாங்க அப்படியே அந்த மேக்கப் கான்டென்ட்ஸ் அவ்வளோ எங்களுக்கு கை கொடுக்கல. அதனால நாங்க சரி அப்படியே அந்த சேனல்ல புதுசா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண வேணாம், இதையே அப்படியே நம்ம ஃபிளிப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கப்பிள் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணோம் நாங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சேனல் கப்பிள் வீடியோஸ் போடும்போது உங்களோட ஆதரவு நிறைய இருந்ததுனால அப்படி நாங்க கண்டினியூ பண்ணி இப்போ நாங்க லைக் 2.5 இயர்ஸ் இருக்குமா, 2.5 இயர்ஸ் மேல எங்களோட சீதா விவேக் சேனல் போயிட்டு இருக்கு. நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஆட்டோமொபைல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மேரேஜ் சீசன் ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்களா, அப்ப இருந்து தான் எங்க சேனல் பிக்கப் ஆச்சு. என்னென்ன போட ஆரம்பிச்சேன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணத்துல இருந்து பொண்ணு பாக்குற வீடியோல இருந்து புடவை எடுக்கிற வீடியோ, அப்புறம் அந்த மாதிரி கல்யாணம் சம்மந்தப்பட்டமா எந்தெந்தெல்லாம் வேலை செஞ்சோமோ அது எல்லாமே அப்லோட் பண்ணவே ஆடியன்ஸ் இருந்து பாத்தீங்கன்னா அப்போல இருந்து எங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் அதிகமா இருந்துச்சு. எங்க சேனல் growth ஆனதுன்னா எங்க மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன பிறகுதான் சேனல் growth ஆச்சு. எங்க வீட்ல மேக்கப் பண்றது சுத்தமா யாருக்குமே பிடிக்கல. 2வது இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது சுத்தமா பிடிக்கல. அப்பா அம்மாக்கு இதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. வேண்டாம், எங்கேயாவது ஐடில வேலைக்கு போலாம், நீ எதுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க, அப்புறம் யூடியூப் பண்ற, வருஷத்துக்கு எதனா பண்ணுன்னு சொல்லி திட்டினாங்க. அப்புறம் ஊர்லயும் பக்கத்துல இப்ப நான் பாத்தீங்கன்னா கிராமம் தான். அதனால பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன உன் பொண்ணு அது பாட்டுக்கு சேனல் இந்த மாதிரி லைக் இப்போ வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நம்ம சேனல்ல முகம் காட்டி போடுறதுலாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது கண்டிப்பா வில்லேஜ் சைட்ல இருக்கவங்களுக்கு புரியும். அதனால இதெல்லாம் எதுக்கு பண்ண விடுற, நாளைக்கு ஏன்னா சோசியல் மீடியானால பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம் தான், என்ன ஏதாவது மிஸ்யூஸ் ஆகும், ஏதாவது ஆகுமோன்னு சொல்லி. அந்த மாதிரிதான் என்னோட பேரண்ட்ஸும் அதெல்லாம் எதுக்கு பண்ற, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் நான் அவங்க டெய்லியுமே நான் வீடியோ போடும்போது அம்மாட்ட திட்டுவாங்க, இன்னைக்கு டெலிட் பண்ணு, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அத்தை மாமா சித்தி சித்தப்பான்னு யாருக்குமே அது பிடிக்கல. பட் அவங்க எல்லாம் தாண்டி நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்னுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் திட்டு வாங்கிட்டு வீடியோ நிறைய டைம் வீடியோ மேக் பண்ணும்போதே திட்டுவாங்க, அழுதுட்டே மறுபடியும் வீடியோ ஷூட் பண்ணுவேன். சோ அப்படிலாம் பண்ணி அந்த சேனல் ஓரளவுக்கு growth ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னா, எங்க கல்யாணம் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான். சோ எனக்கு மேபி எங்க மாமியார் வீட்ல இது எப்படி யூடியூப் சேனல் நம்ம ரன் பண்றோம், சோ அதெல்லாம் எப்படி நம்ம அவங்க கிட்ட எடுத்துட்டு போறோம், அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றது எனக்கு ரொம்ப பெரிய பயமா இருந்துச்சு. ஏன்னா இப்ப நம்ம வீட்ல, எங்க வீட்ல பாத்தீங்கன்னா லைக் நான் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து எனக்கு ஒரு இன்கம் வருதுன்னு சொல்லும்போது வீட்ல ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க எங்க வீட்ல. சோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வெட்டிங் எல்லாம் ஃபிக்ஸ் ஆனும்போது
ஸோ எங்களுக்கு லவ் மேரேஜ் தான்றதுனால விவேக் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அவங்க தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு ரொம்பவே வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க இப்போ வரைக்குமே. ஸோ எங்க இன்லாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து நாங்கெல்லாம் வில்லேஜ் தான். ஸோ அதனால அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய டாஸ்கா இருந்துச்சு. பட் ஆனா அது எனக்கு பெரிய வேலையாவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து எங்க எங்க அப்பா அம்மா விட எங்க அத்தை மாமா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு, அதாவது நம்ம சேனல் வந்து 2021 மேல ஸ்டார்ட் பண்ணோம். 2022 நவம்பர் மந்த் தான் வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணோம். அப்போ வந்து அந்த குட்டியா வந்து இந்த சில்வர் பட்டன் வந்து நமக்கு கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து தனியா ஒரு மோட்டிவேஷனே கிடைச்சது. 2023 செப்டம்பர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10 லட்சம் பேர் ரீச் பண்ணிட்டோம். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த கோல்டன் பட்டன் வந்து கிடைச்சது. இந்த சில்வர் பட்டன்ல இருந்து கோல்டன் பட்டன் இந்த நடுவுல ஜேர்னி வந்து நானும் அடிக்கடி பேசிப்போம். நிறைய பேரோட கோல்டன் பட்டன் எல்லாம் பார்ப்போம். ஸோ அவங்களாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் 1 மில்லியன்ல எப்படி வருவோம்? ஏன்னா அது ரொம்ப தூரம் இருக்குல்ல. நம்ம இப்பதான் வந்து 1 லேக்கே ரீச் பண்ணிருக்கோம். எப்படி 1 மில்லியன் அவ்வளவு தூரம் எப்படி போறது? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒருவேளை போனா 2030 அந்த மாதிரிலாம் ஆயிடும். அப்படிலாம் பேசிப்போம் அடிக்கடி உட்காந்து. இந்த யூடியூப் வீடியோலாம் வந்து எதுல ஷூட் பண்றோன்னு கேட்டீங்கன்னா ஃபோன்ல தாங்க ஷூட் பண்ணோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 15,000 மொபைல் தான், ரெட்மி நோட் 8 ப்ரோ. அதில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணும்போது தான் வந்து நம்ம குவாலிட்டி வந்து கொஞ்சம் மட்டமாக இருக்கு போல, இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ அதுதான் வாங்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 மொபைல் தான். நோட் 8 ப்ரோலேருந்து நோட் 10 ப்ரோக்கு போனோம். அதுவும் வந்து ஒரு 15,000 மொபைல் தான். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிட்ட வந்து அந்த 15,000 மொபைல் தான் நாங்கள் வந்து அதை வச்சு தான் வந்து ஷூட் பண்ணுமே. நம்ம வந்து 1 மில்லியன் வந்தது கூட வந்து அந்த 15,000 மொபைல்ல தான். ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்கம் நமக்கு வரல அப்படின்னா அது சரியா இருக்காது இல்லையா? அதனால எங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சது. பட் அது வந்து எங்களுக்கு ஒரு கேமரா வாங்குற அளவுக்கு, ஒரு ஐபோன் வாங்குற அளவுக்கு எங்களுக்கு வரல. ஸோ அதனால நாங்க வந்து வர காசு எடுத்துட்டு போயிட்டு இப்போ ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஐபோன் வாங்குற அளவுக்கு கரெக்டா இன்கம் அவ்வளோ ஸ்டாண்டர்டா வரல யூடியூப்ல இருந்து. ஸோ அதுக்காக நாங்க வந்து ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு வந்து எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் கூட எதுவுமே பெருசா மைக்கு, லைட்டிங் இது எதுவுமே வந்து ஸ்டார்டிங்ல வாங்கல. பட் எல்லாமே இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். பேட் கமெண்ட்ஸ் பத்தி சொல்லணும்னா எங்களுக்கு பெருசா ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லணும்னா அவ்வளோ எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங்ல வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, பேட் கமெண்ட்ஸ். ஸ்டார்டிங்ல வந்தப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் அதையே நினைச்சிட்டு நம்ம அப்படியே இருந்துட முடியாதுல்ல. அதனால அப்படியே மூவ் ஆன் பண்ணி அப்படியே வந்ததுதான். இப்பெல்லாம் வந்து பேட் கமெண்ட் ஏதாவது 1, 2 வந்தா கூட பெருசா நாங்க அதை பத்தி பொருட்படுத்துறது இல்ல. ஏன்னா அங்கேயே நம்ம நின்ற முடியாது, அதை தாண்டி வந்துதான் ஆகணும். எல்லாருக்குமே நம்மள புடிச்சிடாது, உலகத்துல இருக்க எல்லாருக்குமே. அதனால அதை நினைச்சு நாங்க அப்படியே வந்து மூவ் ஆன் பண்ணிப்போம். பட் இப்ப வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. நல்லா பண்றீங்க, சூப்பரா இருக்கு. அவல் விகடன் சேனலுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். எங்களை இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்க எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நாங்க வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.